வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க செய்ததற்காக நன்றி. இப்பொழுது கடந்த வாரங்கள் முழுவதும் உம்முடைய திருப்பணியை செய்யும்படி உம்முடைய ஊழியத்தில் ஓடும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரமும் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் பலப்படுத்தும். உமக்காக உழைக்கிறவர்கள், உமக்காக நேரத்தை கொடுக்கிறவர்கள், உமக்காக பணத்தை கொடுக்கிறவர்கள், இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓயாமல் ஊழியம் பண்ணுகிற இந்த சபை மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் ஜெபிக்க தவறுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, உமக்காக ஏதாவது செய்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களையும் தொடர்ந்து ஆளுகை செய்யும், தொடர்ந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் நடுவில் இருக்கிற செய்திக்காக நன்றி. நீரே இறங்கி வந்து பேசும். உடைய வார்த்தைகள் எவ்வளோ மகத்துவமானது, உடைய வார்த்தைகள் மகிமையானது. இந்த வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதய பலகையில் எழுதி கொள்ள, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கட்டுத்தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமோடு இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமோடு இருப்பது கிருபையே. கிருபையே தேவா கிருபையே. பாடுங்க எல்லாம் தட்டி. நான் உயிரோடு வாழ்வது சுகமோடு இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கில் வராத்திலும் சுரதுர பயணத்திலும், போக்கில் வராத்திலும் சுரதுர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவா கிருபையே, கிருபையே தேவா கிருபையே. ஆஹா கிருபையே தேவா கிருபையே, கிருபையே தேவா கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமோடு இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவா கிருபையே, கிருபையே தேவா கிருபையே. ஆஹா கிருபையே தேவா கிருபையே, கிருபையே தேவா கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் பாடுங்க எல்லாரும். நாம் எல்லாரும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே.
நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதை? எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல வேண்டும். எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஏன்னா நம் ஜீவனை மீட்டு கொடுத்துருக்கிறார். பிசாசானவன் யாரை விளங்கலாமோ என்று கர்ஜித்து, சிங்கத்தை போல கர்ஜித்து அவன் என்ன பண்ணுறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். இத்தனை பேர் இன்றைக்கி டார்கெட்டு, இத்தனை பேரை விழுங்கினோம், இத்தனை பேர் மரணத்துக்கு நடத்தணும், இத்தனை பேர் அழிக்கணும். அதுதான் பிசாசனுடைய டார்கெட். ஆனால் அவைகளிலிருந்து நம்மளை தப்பிவிக்கிறவுடைய டார்கெட் ஆண்டவராகிய தேவனது. அவர் நம்மளை தப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விடுவித்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தொடர் செய்தியாக ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்கள், சபைக்குள்ளே இயேசுக்குள்ளே வந்துட்ட பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற தலைப்பில் நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதி கொடுத்ததான அந்த சட்டதிட்டங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது, அந்நியர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொன்னார். ரெண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, பழைய மனுஷனை கழட்டி போட்டுவிட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். 3 காரியங்கள். கடந்த வாரம் 2 விஷயங்களை நாம் படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது என்னென்ன காரியத்தை படித்தோம்? பொய்யை பேசாமல் மெய்யை பேச வேண்டும். கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு பேசினார். மீண்டும் அந்த வசனத்திலிருந்து நாம் அப்படியே வாசித்து கொண்டே இன்னே செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-26. அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை கலந்து அவனவன் மெய்யாய் பேச கடவான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஹல்லேலூயா. இது எல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சொல்லி கொடுக்குறாரு. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம், அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பவுல் ரொம்ப ஞானமாய் அறிவுரைகளை எழுதி கொடுக்கிறதான காரியங்கள் தான் நாம் கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நல்லா கவனிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த கோபம் சாயங்காலத்துக்குள்ளே என்ன ஆகணும்? அந்த எரிச்சல் தனியணும். சாயங்காலத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. காலையில் வரோம், மதியம் வரோம், இல்லை சாயங்காலமே வரோம், வந்த உடனே அந்த கோபத்தோடு படுக்கக்கூடாது. அந்த கோபத்தின் சிந்தையோடு இருக்கக்கூடாதான். அப்படியே தனியணுமா அந்த கோபம். அது ரொம்ப நல்லது. அப்படி தனியலைன்னா பயங்கரமான பாவத்துக்குள்ளாக நாம் மாறிவிடுவோம். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் முதலாவது, கடந்த வாரத்தில் பொய்யை பேசக்கூடாது, மெய்யை பேச வேண்டும். அப்படி பொய்யை பேசினவர்கள் என்ன ஆனார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக காமிச்சேன். பழைய ஏற்பாட்டில் யார் பொய்யை பேசுனது? கெஹாஜி. யார் அந்த மனுஷன்? எலிஷாவின் தீர்க்கதரிசிக்கிட்ட ட்ரைனிங் பெற்று கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் பேர் தான் கெஹாஜி. இந்த கெஹாஜி என்ற மனுஷன் என்ன வந்துச்சு? பொய் சொன்னதுனால வெண்குஷ்டம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்படியே 2வது காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தல காலத்தில் பொய்யை பேசின அனனியா சபிரா என்பவர்கள், அவர்கள் என்ன ஆனார்கள்?
செத்து போனார்கள் 2 பேர். பரிசுத்தாவிக்கு முன்பாக, பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் பொய்யை சொன்னதுனால அவர்கள் ஜீவனை விட்டார்கள் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அப்போ பொய்யான காரியங்களை நாம் பேசாதபடிக்கு ஏன் பேசக்கூடாதுன்னா, பொய்க்கு பிதா பிசாசானவன், மெய்க்கு பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் மாறின பிறகு நாம் பொய்யை விட்டு மெய்யை பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். 2வது தலைப்பை பேசினோம், நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, பாவம் எவ்வளோ டேஞ்சரஸ் என்றதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. பார்த்தோமா? இன்னும் பார்க்கலாமா? ஆமாங்க, பாவம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நம்ம ஏற்கனவே எங்கேருந்து வந்தவங்க? பாவத்திலிருந்து வந்தவங்க. நம்ம ஏற்கனவே இருளிலிருந்து வந்தவங்க, ஏற்கனவே சாபத்திலிருந்து வந்தவங்க, ஏற்கனவே நாம் அறியாத வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வந்தவங்க. இன்றைக்கி இயேசுவையே தேவனாய் அறிந்து கொண்டு பொய்யை விட்டு சத்தியத்தை நாம் நாடி வந்த பிறகு நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. விட்டு வந்த பாவ வாழ்க்கையை மீண்டும் தொடரக்கூடாது. விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வாழ்க்கை. ஏன்னா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை வருஷம்? 38 வருஷமாய் ஒரு மனுஷன் ஒரு குளத்தண்டியில் விழுந்திருந்தான். எங்கே? பெத்தெஸ்தா குளத்தண்டியில். ஆமாம், 38 வருஷமாய் குளத்தையே நம்பியிருந்தான். குளத்தில் தேவதூதன் இறங்குவான். யார் முதல் இறங்குறானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். சுகம் பெற்று போயினே இருக்கிறாங்க. ஆனால் 38 வருஷம் இவனுக்கு சுகம் இல்லை. ஏன்னா அந்த குளத்தை நம்பியிருந்தான். குளத்தில் இறங்க முடியல. தேவதூதன் எப்போ வந்து குளத்தின் தண்ணீரை கலக்குவான்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எவனோ இறங்கிடுவான், சுகம் பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. குளத்துக்கு சுற்றிலுமாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், வியாதிஸ்தர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நபர் அங்கே இருக்கிறான். இவன் வந்து பேரலைஸ், விழுந்த படக்கையில் இருக்கிறான். இவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. அவன் சுகம் பெற்று போகிறத பார்க்குறான். இவனுக்கு ஒருவனும் ஹெல்ப் பண்ணல. 38 இயர்ஸாக காத்துனுக்கிறான். சுகத்துக்காகவே காத்துனுக்கிறான். தேவதூதனை நம்பி காத்துனுக்கிறான். குலத்தை நம்பி காத்துனுக்கிறான். ஆனால் ஒரு சுகம் கிடைக்கல. அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல நடந்து வர்றாரு. இந்த மனுஷனுடைய நிலைமை பார்க்குறாரு. இவன் ரொம்ப நாளாந்து இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. அந்த படக்கையும் அவனுடைய வேஷத்தையும் பார்க்கின்ற போது தெரிஞ்சிடும் இவன் ரொம்ப நாளாக வியாதிஸ்தனாக இருக்கிறான். இயேசு என்ன பண்ணாருன்னா, குலத்தை நம்ப தேவையில்லை, தேவதூதனை நம்ப தேவையில்லை, நானே வந்திருக்கிறேன். தேவதூதனை காட்டில் பெரியவர் நானே வந்திருக்கிறேன். குலத்தை காட்டில் நான் பெரியவர் நானே வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே உன் படக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வருஷமாய் கை கால் விழுந்திருந்தவனை இயேசு வார்த்தையிலே அவனை குணமாக்கினார், அவனை சுகமாக்கினார். அவன் சுகம் பெற்றவனாக எழுந்து தேவாலயத்துக்குள்ளே கடந்து போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கே போனாங்க? தேவாலயத்தில் உள்ளே கடந்து போனான். 38 வருஷம் உள்ளே போக முடியல. ஏன்னா விழுந்த படக்கில் இருக்கிறான், சுகம் இல்லை. சுகத்துக்காக காத்திருக்கிறான். ஆனால் குளம் சுகத்தை கொடுக்கல, தேவதூதர்கள் சுகத்தை கொடுக்கல, இயேசு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சுகம் பெற்ற உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து தேவாலயத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ தேவாலயத்தில் கேட்குறாங்க, யார் உன்னை சுகமாக்கினது? அப்போது அவனுக்கு தெரியலையே ஏசு அப்பா தான் சுகமாக்கினாங்கன்னு. யாரோ ஒருத்தர் வந்தார், எழுந்து நடனம் நான். ஆமாம், அப்படி சுகமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு தேவாலயத்துக்குள்ளே கடந்து போய் ஒரு நாள் அந்த சுகம் பெற்றவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு வசனத்தை சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இனி கேடானது ஒன்றும் உனக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்யாத? ஆமாம், பாவம் செய்யாத அப்படின்னாரு. அப்போது 38 வருஷமாக அவன் அந்த இடத்துல வியாதிஸ்தனாக விழுவதற்கு காரணம் என்ன? பாவம்தான். ஹல்லேலூயா. என்னதான்?
பாவம்தான். பிரியமானவர்களே, பாவம் செய்யாதே. ஏன்னா எல்லா தீமைக்கு காரணம் பாவம்தான். எல்லா கேடான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடப்பெறுவதற்கு பாவம்தான். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழுந்து போகிறதுக்கு காரணம் பாவம்தான். தேவனோடு நாம் சஞ்சரிக்காமல் நம்மளை தடுப்பதற்கு காரணம் பாவம்தான். நம் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழுந்து போகிறதுக்கு காரணம் பாவம்தான். நம் வாழ்க்கையிலே உன்னத நிலைமையிலே நாம் வராதிருக்கிறதற்கு காரணம் பாவம்தான். இந்த மனுஷன் பாவத்தினாலே அந்த வியாதிப்பட்டவனாக விழுந்து கிடக்கிறான். சுகம் பெற்றுட்டான், ஆலயத்துக்கு வந்துட்டான். இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ எந்த ஒரு கேடு உனக்கு இனி வராதிருக்கிறதுக்கு நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பாவத்தினால என்ன வருகிறது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை. பாவத்தினாலே என்னென்னலாம் சம்பவிக்கிறது? பாவம் செய்யும் போது நம்ம ஆத்மா செத்துரும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கிறது? ஆத்மா இல்லாத யாருன்னா இருக்கிறோமா? அப்போது பாவம் செய்யும் போது சரீரம் உயிரோடு இருக்கும், ஆனால் என்ன செத்துரும் சொல்லுங்க? ஆத்மா செத்துரும். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆத்மா செத்துச்சானா ஆண்டவரோட நாம் நெருங்க முடியுமா? முடியாது. ஆத்மா செத்துச்சு. இப்போ சரீரம் கூட ஒரு நாள் செத்துரும். இப்போ சரீரம் ஆத்மா ரெண்டும் செத்துச்சானா எப்படி போவோம் பரலோகத்துக்கு? போக வேண்டியது எது? ஆத்மா. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போக வேண்டியது எது? ஆண்டவர்கிட்ட. ஆத்மாவே செத்துச்சுன்னா எப்படி போவோம்? ஃபஸ்ட்டு ஆத்மா செத்துறோம், திருப்பி சரீரம் செத்துறோம். அப்புறம் ரெண்டும் செத்துற மரணம் வரும்போது எங்கே போகும்? போவாது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போது இந்த ஆத்மாவை மீட்கும்படி தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்களன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்து தான் நம்மளை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த. ஆமா, பாவம் செய்யும் போது அவன் எப்படி மாறான்? மரித்தவர்கள். அக்கிரமம் செய்கிறவன் மரிச்சவன் ஆண்டவர் பார்வையிலே. ஆமா, அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயா நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் அக்கிரமத்திலே வாழ்ந்துனுக்கிறான். ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜாக இருக்கலாம், கிறிஸ்டியன் போதகராக கூட இருக்கலாம், கிறிஸ்டியன் பாஸ்டராக இருக்கலாம், நல்ல ஒரு மூப்பனராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் அவன் அக்கிரமத்தில் வாழ்கிறான்னா, பாவத்திலே வாழ்கிறான்னா அவன் செத்தவன். அல்லேலூயா. அவன் யாரு? செத்தவன். பிரியமானவர்களே, அவன் செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் நம்ம 1ஆம் வசனத்தில் பார்த்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் அக்கிரமத்தை விட்டு வந்தோம், அதுக்கு தான் பாவத்தை விட்டு வந்தோம். எதுக்கு வந்தோன்னா, அக்கிரமம் பாவம் செய்கின்ற போது நம்ம சாகிறோம், செத்துட்டோம். அப்போது இந்த செத்த ஆத்மா எப்படி பரலோகம் போகும்? அதுக்கு தான் பாவம் செய்யாத, அதுக்கு தான் அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம், அந்த பாவத்திலிருந்து மீட்பு. நிறைய பேர் நினைப்பு என்னன்னா, சரீரம் உயிரோடு இருக்குதானே அப்படின்ற ஒரு நினைப்பு. ஆமாம் பிரியமானவங்களே, சரீரம் பரலோகத்துக்குரியது கிடையாது. சரீரம் பூமிக்குரியது. பூமியிலே வாழ்வதற்கு மட்டும்தான் சரீரம் உதவும். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா ஆவி பிரிஞ்சிச்சனா இந்த சரீரம் ஒன்றுத்துக்குமே உதவாது. புதைக்கணும், இல்லைன்னா எரிக்கணும். ஆனால் உள்ளே இருக்க பாருங்க ஆத்மா, அதுதான் வெளியேறப்பட்டது, அதுதான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் இயேசுக்கிட்ட போனோம். அந்த சொர்க்கத்துக்கு போனோன்னா இந்த செத்து போன இந்த ஆத்மாவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பணும். அதுக்கு தான் இயேசு இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்தார். இயேசுக்கிட்ட வர்றது எல்லா மதத்து மாதிரி ரிலீஜியஸாக அந்த மைண்டில் வரக்கூடாது.
அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், மீட்க, நம்மளை உயிரோடு எழுப்ப இயேசுக்கு மட்டும் அதிகாரம் இருக்குது. வேறு யாரால் எழுப்ப முடியாது, வேறு யாரால் உயிர்ப்பிக்க முடியாது. ஏன்னா இயேசு தான் பாவம் செய்யாத புண்ணியர், பாவமே இல்லாதவர். இந்த உலகத்தில் இயேசு மட்டும்தான் பாவம் செய்யாதவர். எல்லாரும் பாவிகள். எப்படி? ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லாரும் பாவிகளானோம். ஆதாம் செஞ்ச ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லாரும் பாவம் செய்யாதவங்க மேலேயும் அந்த பாவம் சுமக்கப்பட்டுச்சான். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமாங்க பிரியமானவங்களே, ஆதாம் என்ற மனுஷன் பாவம் செய்தார். அப்போ பாவம் என்றால் என்ன அப்படின்று நீங்கள் கேட்கின்ற போது, கட்டளை மீறுவதே பாவம். சொல்லுங்க, கட்டளை மீறுவதே பாவம். 1 யோவான் நீங்கள் பார்க்கின்ற போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஹல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிச்சிங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கட்டளை மீறுவதே பாவம். கட்டளை என்றால் என்ன? தேவனுடைய சொல், தேவனுடைய வார்த்தை, அதை மீறுவதே பாவம். ஹல்லேலூயா. இந்த கட்டளை ஆண்டவர் எங்கே ஆரம்பித்தார்? ஏதேனிலே ஆரம்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும், அதான் கட்டளை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்றது கட்டளை, சாப்பிடாதீங்கன்றது கட்டளை. சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க. எதை சாப்பிட சொன்னாரோ அதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதை சாப்பிடாம, எதை சாப்பிடக்கூடாதோ என்று சொன்னார் அதை சாப்பிட்டாங்க. அதான் கட்டளை மீறினாங்க. இப்போது எதை சாப்பிட்டாங்கன்ற பழத்தை சாப்பிட்றதுன்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த கட்டளை சொன்னார் பாருங்க, கட்டளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய பேர் என்ன பழம் சாப்பிட்ருப்பாரு? ஆதாம். இது கேள்வி கேட்டு உக்கானுக்கும் ஒரு சில கூட்டம். ஆப்பிள் பழம் சாப்பிட்டுப்பானா? என்ன பழமாக இருக்கும்பா அது? ஆமாம், நிறைய பேருக்கு ரொம்ப கேள்வி, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ சாப்பிட போறியா அதை? அந்த என்ன பழம் சாப்பிட்டான், எந்த பழன்றது முக்கியம் இல்லை, சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் தான் முக்கியம். எந்த பழன்றது உனக்கு அவசியம் இல்லை, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி சாப்பிடக்கூடாததை நீ சாப்பிட்டா நீ சாவாய் சொன்னாரா இல்லையா? ஆமாம், ஆதியாகமம் வாசிங்க. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டீங்களாண்ணா நீங்கள் சாவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதான் கட்டளை மீறது, அதான் பாவம். வாசிங்க 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாவவே சாவாய் என்று கட்டளையிட்டாய். அல்லேலூயா. இப்போ கட்டளை என்ன? புசிக்க. ஆமாம், அதை மீறினா சாவவே சாவீர்கள் என்றார். அப்போது என்னடா இங்கே ஒரு காரியத்தை கவனிங்க. இப்போது ஆண்டவர் கட்டளை போட்டார் புசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிசாசுன்னு வார்த்தை கேட்டு புசிச்சாங்க. புசிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன வரணும்? சாவு வரணும். நல்லா கவனிங்க. ஆனால் புசித்த உடனே அவங்க செத்தாங்களா? புசித்த உடனே செத்துட்டாங்களா? அல்லேலூயா. நல்லா கவனி. அப்போ ஆண்டவர் தப்பு சொன்னாரா?
ஆண்டவர் தப்பாக சொன்னாரா? என்ன நடந்துச்சுன்னு நம்ம கவனிக்கணும். அவங்க புசித்த உடனே அவங்க ஆவியில் செத்தாங்க. ஆனால் மாம்சத்தில் கிடையாது, சரீரம் உயிரோடு இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய ரிலேஷன். அதுக்கு தான் தோட்டத்துலேருந்து என்ன பண்ணிட்டார், அவரை துரத்திட்டார். சாகிறது அதை நான் சொன்னேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்போ இவங்களுக்குள்ளே செத்தது சரீரம் அல்ல, ஆத்துமா. அப்படி சாகிறது நான் என்னென்ன தெரியுமா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற அந்த உறவு கட்டாயிடுச்சு. அதுதான் ஆவிக்குரிய சாகு, மரணம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கின்ற போது அவன் ஜீவ ஆத்மாவை, ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஊதினாரா? ஆமாம். நம்ம யாருடைய சாயல்? நம்ம தேவனுடைய சாயல். எல்லா மனிதர்கள் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், தேவனுடைய சொரூபம், தேவனுடைய இமேஜ், காட்ஸ் இமேஜ். நம்ம எல்லாருமே எல்லாம் அவருடைய அந்த சொரூபத்தில் தான் உருவாக்கப்பட்டோம். அவருடைய சொரூபம் மட்டும் அல்ல, அவருடைய மாடல் மட்டும் அல்ல, அவருடைய ஆத்மா, அவருடைய சுவாசத்தையே நமக்குள்ளேயே வச்சு ஊதியிருக்கிறார். அப்போ எல்லாம் இந்த பாடி அவருது, இந்த மாடல் அவருது, இந்த இதுக்குள்ளே இருக்கிறதான காற்று கூட அவர் தான். அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உருவாக்கி கட்டளை போட்டார், நீ சாப்பிட்டேன் என்னாவ சாகவே சாவாய். அப்போ 2 மரணம் அங்கே உண்டாச்சு. முதலாவது ஆத்ம மரணம், 2வது சரீர மரணத்திற்கு அங்கே தான் ஒளி. அப்போது உடனே சாகலை சரீரத்தில். கிட்டமா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 900 வருஷம் மேலே வாழ்ந்தார். யார்? ஆமாம், ஹல்லேலூயா சொல்லுங்கள். அத்தனை வருஷம் வாழ்ந்துட்டார். அப்படி வாழ்ந்தாலும் சாவு வந்துச்சா இல்லையா? சாவு செத்தாரா இல்லையா? சரீரத்தில் கூட கண்டிப்பாக அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபிசிக்கல் டெத் அண்டு ஸ்பிரிச்சுவல் டெத் ஸ்டார்ட் ஆகணும் இடம், அந்த இடம் தான். இப்போது இந்த 2 டெத்தில் எந்த டெத்தை நம்ம மாற்ற முடியும்? இயேசு வந்தாரன்னா ஃபிசிக்கல் டெத் இல்லை, இந்த ஃபிசிக்கல் டெத்து செத்தே ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் இருக்குது பாருங்க, ஆத்ம மரணம். அந்த மரணத்திலேருந்து உன்னை மீட்கும்படி அதுதான் எங்கே போகக்கூடியது? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அப்போது அக்கிரமத்தில் இருக்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன், சாபத்தில் இருக்கிறவன், ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தை செய்கிறவன் எதுக்கு ஏசப்பாக்குள்ளே வரணும்னா, ஏசப்பா தான் அந்த பாவத்தெல்லாம் மன்னித்து அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற ஆத்மா அதை எங்கே போகும்? பரலோகத்திற்கு போகும். அல்லேலூயா. இப்போ அப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு செத்தவன், ஃபிசிக்கலாக செத்துட்டான். அப்போது அவன் ஏற்கனவே அவன் மனம் திரும்பல, அவன் ரட்சிக்கப்படலை, கிறிஸ்துக்கிட்ட வரல. அப்போது ஆத்மா என்ன இருக்காது? மீட்கப்பட்டிருக்காது. அப்போ அந்த ஆத்மா கூட எங்கே போகும்? அங்கேருந்து தப்பி வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு தான் நம்முடைய உயிரை மீட்கும்படி இந்த பூமியிலே வந்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இன்றைக்கி? அப்போ அதுக்கு தான் இயேசு என்ன சொல்கிறாரு? அந்த சுகம் பெற்றவன் என்ன செய்யாதப்பா? பாவம் செய்யாத. அப்போது சபைக்குள்ளே வந்த நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்போ என்ன ஆயிருக்கிறோம்? நம்ம அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நம்ம மீட்கப்பட்டோம், பிழைக்கப்பட்டோம். நம்மளுடைய ஆத்மாவை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நாம் திரும்பி பாவத்துக்குள்ளே போனோம்னா மீண்டும் ஆத்மா செத்துரும், நரகத்துக்கு போயிடுவோம். அதுக்கு தான் பிரியமானவங்களே. அப்போது எவ்வளோ வெளியேறப்பட்டது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா, எவ்வளோ வெளியேறப்பட்டது நமக்குள்ளே இருக்கிற ஜீவியம், அதை நாம் அசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. அதுக்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த பிசிக்கல்லாம் செத்துறாங்களே அவங்க எப்படி? அது மண்ணானது, மண்ணுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஆத்மா பிரிஞ்சு ஆகணும் சரீரத்தை விட்டு. அப்படி பிரிஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். மரணம் இல்லாமல் யாரும் போக முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் பார்த்தியா? பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, நீ வேலை செய்கிறதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது காசு. ஆனால் பாவம் செய்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது என்னது? மரணம். ரோமர் எடுத்து வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்யும் போது உனக்கு உண்டானது என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிறது என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வசனத்தை புரிஞ்சுட்டிங்களா உங்களுக்கு இயேசு புரிஞ்சிடுவார், உங்கள் வாழ்க்கையும் புரிஞ்சிடும். பாவம் செய்யும் போது அதுக்கு உண்டான சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு உண்டானது என்ன? நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரத்தில் வாழ்ந்துருக்கிறோமே, இந்த வாழ்க்கை என்ன ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. இது டெம்பரவரி லைஃப். இந்த பூமி ஒரு டெம்பரவரி, இந்த பாடி ஒரு டெம்பரவரி. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு டெம்பரவரி. ஆனால் இயேசுவை இந்த டெம்பரவரி வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கிட்டேன்னா, பாவத்தை விட்டுட்டு, அக்கிரமத்தை விட்டுட்டு, தேவனுக்கு இஷ்டம் இல்லாத வழிகளை விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா, இயேசுவை நம்பி அவர் பின்னாடி போனேன்னா, அவர் கொடுக்குறது என்ன? நித்திய ஜீவன். அதிலே போட்டிருக்கு நித்திய ஜீவன். நித்தியம் என்றால் என்ன அர்த்தம்? ஏமா சொல்லுங்க, நித்தியம் என்றால் என்ன? எவர் லாஸ்ட், என்றென்றைக்கும். சொல்லுங்க இந்த வார்த்தை, என்றென்றைக்கும். எவர் லாஸ்ட். இனி நோ டெத், இனி நோ மோர் டெத், இனி மரணம் கிடையாது. அப்போ நித்திய ஜீவன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கணும், என்ன ஜீவன் கொடுத்துறாரு? ஆமாங்க. அப்போ இயேசுக்குள்ளே வரலன்னா, இயேசுக்கிட்ட வராதவங்களுக்கு கொடுக்க மாட்டார். எது கொடுக்க மாட்டார்? இயேசுக்கிட்ட வராதவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் கிடைக்காதுன்னா அவன் அக்கிரமத்தில் இருக்கிறான். அக்கிரமத்துக்கு என்ன பெறலை? இன்னும் மன்னிப்பு பெறல. பாவத்தில் இருக்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்கல? பாவ பரிகாரம் கிடைக்கல. பாவ பரிகாரத்துக்காக தான் மலை ஏறுறான், பாவ பரிகாரம் தான் மட்டும் போடுறான், பாவ பரிகாரத்துக்காக தான் நிறைய அவரவர்கள் மதத்தில் சொல்கிறதெல்லாம் பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்குதான்னு அவன் மதமே சொல்லுது கிடைக்காதுன்னு. அவன் மனுஷர் செய்கிற எந்த காரியமே பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்காது. அப்போ பாவத்துக்கு பரிகாரி ஒரே அவர் தான் இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பாவ பரிகாரி இயேசு தான். அப்போ இயேசு கிட்ட வந்தால் தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆமாம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாருடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்மளுடைய பாவத்தை மட்டுமல்ல. ஒரு வார்த்தை போட்டிருக்கு, உலகத்திலே இருக்குது. அந்த வார்த்தை தெலுங்குல எப்படி இருக்கு? சர்வ லோகம்னு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தமிழ் எப்படி இருக்கு? சர்வ லோகத்தின் பாவங்களுக்கு பரிகாரி இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ லோகத்தின் அப்படின்னா சர்வ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பாவி, அந்த எல்லாம் பாவிக்கும் பரிகாரி இயேசு ஒருவர் தான். அப்போ இயேசுகிட்ட எந்த பாவி பரிகாரம் பெறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. பாவம் பரிகாரம் பெறாதவனுக்கு மரணம். அந்த மரணம் பிசிக்கல் டெத்து, அதுக்கப்புறம் நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்துக்கு ஒலி காட்டுறதே பிசிக்கல் டெத்து தான். அப்போ பிசிக்கல் டெத்துனா சரீர மரணம். இந்த சரீர மரணம் எதற்காக? பாவத்தினால் உண்டானது. அல்லேலூயா. இந்த 2 மரணங்கள் பாவத்தினால் வந்தது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர பிரகாரமான மரணம். இப்போ இயேசு மாட்ட வந்தது சரீரத்தின் மரணத்தை அல்ல, இயேசு மாட்ட வந்தது நித்திய மரணத்தை. அப்போ இயேசுவின் ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டுட்டோன்னா, அக்கிரமங்களை விட்டு பாவங்களை விட்டு மனம் திரும்பிட்டோன்னா நம்ம ஆத்மா மீட்கப்படும். ஆமென். அவர்களுக்கு கிறிஸ்து கொடுக்கறது தான் என்னதான்? நித்திய ஜீவன். சொல்லுங்க, என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு வேணும்? அதுக்காக தானே வந்துக்கிறோம், அதுக்கு தானே இயேசு ஏற்றுனுக்கிறோம். அப்படி தானே சொல்லுங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஆமாம், அந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ பாவம் செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன நடக்கும்? மரணம்.
அந்த மரணத்துக்கு அப்புறம் வாழ்வு இருக்குதா? இல்லை. ஆனால் இயேசுவ ரத்தத்தினால கலவப்பட்டும் போது நீ சரீரத்தில் மரிச்சிருந்தாலும் உன் ஆத்மா உயிரோடு இருக்கிறதுனால, உன் ஆத்மாவுக்கு விமோச்சனம் வந்ததுனால, பரிகாரம் வந்ததுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, மனம் திரும்பினதுனால, உன் மேலே இருந்ததான எல்லா ஆண்டவராக இயேசு எடுத்துக்கொண்டதுனால உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஜீவன்? அப்போ இயேசுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்குது, வேறு யாருக்குள்ளே கிடையாது. ஆமென். 1 யோவானில் காமிக்கிற வாங்க, அந்த ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னால் இயேசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறது. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 25ஆம் வசனத்தில் அதை வாசிக்க முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குதத்தம். என்ன ஜீவனை? நித்திய ஜீவனை அளிக்கிறேன் கொடுக்கிறேன்றது அவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தம். என்ன வாக்குதத்தம்? நித்திய ஜீவன் என்ற வாக்குதத்தம். அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறது? இயேசுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இயேசுவை யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் நமஸ்கரிக்கிறாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போது நம்முடைய பாவம் நித்திய ஜீவனை தடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் பாவத்துக்கு பின்னாடி போகிறீங்களா, இயேசுவுக்கு பின்னாடி போகிறீங்களா? உங்களுக்கு இயேசு வேணுமா, உங்களுக்கு பாவம் வேணுமா? பாவம் உங்களை மரணத்துக்கு நடத்தும், அந்த மரணம் நித்திய நரகத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவார். அதுக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இயேசுக்குள்ளே தான் பாவ மன்னிப்பு இருக்குது, இயேசுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது, இயேசுக்குள்ளே தான் பரலோக வாழ்வு இருக்குது, வேறு யாருக்குள்ளே கிடையாது. அப்படி இயேசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த பூமியில் எல்லாரும் தேவர்கள் என்று கும்பிடுறாங்களே, அவர்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளே காட்ட சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு இவருக்குள்ளே இருக்குது, இவர் நித்திய ஜீவனை கொடுப்பாரு, இவர் எட்டர்னிட்டி லைஃபை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுங்கள். அவர் ஏற்றுக்கலாம். நம்ம அப்படி கிடையாது, யாருக்குள்ளே கிடையாது. ஏன்னா யாருக்குள்ளே அப்படி கொடுப்பதற்கு சொல்வதற்கு அதென்ன சும்மாவா நித்திய ஜீவன் என்று சொன்னால்? அல்ல சொல்லுங்கள். ஆமாம், 5ஆம் அதிகாரத்தில் கூட அந்த வசனத்தை நான் வாசிக்க முடிகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் குமாரனை உடையவன், நல்லா பாருங்க இங்கே, குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன், இல்லாதவன், இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரனை உடையாதவன், ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி சொன்னா, ஐயோ நான் ஜீவனோடு இருக்கிறேனே, உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாம்சத்தில் பிழைச்சுனுக்கிற, ஆனால் உனக்குள்ள நித்திய ஜீவன், அந்த ஜீவனை தான் பேசிக்கொண்டிருக்கிறார். 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அதில் 12ஆம் வசனம் உங்களுக்கு 11 கூட வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். என்னத்த பாருங்களா, தேவன் நமக்கு என்ன ஜீவனை தந்திருக்கிறார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியாம். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என்ன ஜீவனை கொடுக்கிறாரா? நித்திய ஜீவனை. அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறதா? சொல்ல மாட்டீங்களே. குமாரனுக்குள்ள இருக்கிறது. அந்த குமாரன் யார்? அவர்தான் இயேசு என்ற குமாரன், அவர்தான் கிறிஸ்து என்ற குமாரன், அவர்தான் இரட்சகர் என்ற குமாரன். அவருக்குள்ளே தான் என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன். சொல்லுங்க, என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யாரை நம்ப வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? அப்போ இயேசு கிட்ட வரலன்னா, இயேசு கிட்ட வரல, அவனுக்கு என்ன இல்லை? ஏன் ஈஸியா சொல்லலாம், அவன் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு கிட்ட வராதவனுக்கு என்ன மன்னிப்பு இல்லை? பாவ பரிகாரம் இல்லை. அப்போ பாவத்தில் ஒரு மனுஷன்
பிறந்து, பாவத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்து, பாவத்தில் ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவனுக்கு என்ன ஜீவனுக்கு போக முடியாது. இதுதாங்க விஷயம். அதுக்கு தாங்க இயேசுவை ஏற்றுனே ஆகணுன்றோம். அதுக்கு தான் இயேசுவே நீங்கள் நம்பி ஆகணுன்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதுக்காக வந்தாரன்னா, யாருமே போக்கக்கூடிய முடியாத பாவத்தை போக்கி பரிகாரம் பண்ணி பரிசுத்த இரத்தத்தில் நம்மளை கழுவி நித்திய ஜீவனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படி இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு கைத்தட்டி கர்த்தரை நாம் துதிக்கலாம். அப்போ எத்தனை பாக்கியம் நமக்கு, எத்தனை பாக்கியம் இயேசுக்குள்ளே வந்தது. நீங்கள் ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்து போல, நீங்கள் எதுலேருந்து வந்திருக்கீங்க? நரகத்திலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கீங்க, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. அழிவுள்ள வாழ்க்கையிலிருந்து அழிவில்லாத வாழ்க்கைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கீங்க? அப்போ ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறது? சொல்லுங்க இந்த வார்த்தை. ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறது? இயேசுவுக்குள்ளே. அப்போ ஒரு மனுஷன் இயேசுவுக்குள்ளே வரணும், வந்தாதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. இயேசுவுக்குள்ளே வராத எந்த மனுஷனானாலும் சரி, இந்த பூமியிலே எந்த ஜாதியானாலும் சரி, எந்த பாஷக்காரனாலும் சரி, இந்த பூமியில் என்ன படித்தவனாலும் சரி, இயேசுவுக்குள்ளே வந்தாதான் அவன் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். இயேசுவுக்குள்ளே வராத வரைக்கும் அவன் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ நித்திய ஜீவனை தடுக்கிறது என்ன? பாவம். சொல்லுங்க, என்னது? அதுக்காக தான் சொன்னாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த டாப்பிக்கில் தான் நாம் நிற்கிறோம். இன்னைக்கு புதுசாக ஒன்று போகலான்னு பார்த்தோம், ஆனால் இந்த டாபிக் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது? அப்போது எபேசிய சபைக்கு பவுல் எழுதும்போது, அந்த எபேசிய சபையில் இருந்த பிலிவர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பாவத்தில் இருந்தவர்கள் தான். அந்த எபேசி பட்டணம் ஒரு பார்க்கின்ற போது ஒரு வியாபார ஸ்தலமாய் காணப்படுகிறது. அங்கே பயங்கரமான பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் தான் எபேசி பட்டணம். அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பவுல் அறிவிக்கும் போது அநேகர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே ஏற்பட்ட சபை தான் எபேசு சபை. அந்த சபைக்கு எழுதி கொடுக்கிறதான ஒரு நிருபம் தான் எபேசி நிருபம். அந்த நிருபத்தில் சொல்றதான அந்த விதிமுறைகள் தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு 4 காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு, இல்லைங்களா? அதை மட்டும் வாசித்து நம்ம அங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். நாம் எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மட்டும் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த வசனத்தில் நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம நிறுத்தலாம். டு பி கண்டினியூ. இந்த 27 32 வசனம் வரைக்கும் இன்னும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், களவு செய்யாதிருங்கள், இன்னும் நிறைய விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் 17ஆம் வசனத்தை தொடங்கி 26ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வந்திருக்கிறோம். இனி தொடர் செய்தியாக நாம் இதை வாசிக்கப் போகின்றோம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம். அப்படியே கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகும், நான் இயேசுவே உம்முடைய பிள்ளையாய் மாறின பிறகும் எந்த ஒரு பாவ வாழ்க்கை, விட்டு வந்த பாவ காரியங்கள், விட்டு வந்த பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய நண்பர்கள், பழைய சிந்தைகள், பழைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே எனக்குள்ளே வரக்கூடாது. அப்பா, நாங்கள் அக்கிரமங்களாலே பாவங்களாலே அப்பா மரித்து போயிருந்த எங்களை கிறிஸ்துவான நீ உயிரோடு எழுப்பினதற்காக நன்றி. அப்பா, நாங்கள் பாவத்தில் இருந்தால் பாவம் செய்கிற ஆத்மா சாகம். அப்படி செத்தவர்கள் ஆத்மா செத்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை மீட்கும்படி தான் நீங்கள் வந்தீங்க. நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தான் நீங்கள் வந்தீங்க. அப்பா, உம்மை விட்டு போக மாட்டோம்.
என்ன நடந்தாலும் இயேசுவே உம்மை விட்டு போக மாட்டோம். ஓ, யார் கைவிட்டாலும் உம்மை விட்டு போக மாட்டோம். உம்மையே நம்பி வாழ்வோம், உம்மையே பின்பற்றுவோம், உம்மையே நோக்கி பார்ப்போம். ஏன்னா உனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. உம்மை விட்டுட்டா நாங்கள் நித்திய ஜீவனையை விட்டுருவோம், உம்மையை விட்டுட்டா நித்திய ஜீவனை இழுந்துருவோம். நாங்கள் எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும், எங்களுக்கு அழிவு வேண்டாம், எங்களுக்கு நரகம் வேண்டாம், எங்களுக்கு பாதாளம் வேண்டாம், எங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு வேண்டாம், எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும். எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேண்டும்? இயேசுவை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படியே கைகளை தூக்கி, இயேசுவே உம்மை பிடிச்சி வாழ்கிறேன், என்னையை விட்டுறாதீங்க. ஓ, எந்த ஒரு பாவம் என்னை கிராஸ் பண்ணக்கூடாது, என்னை ஓவர் டேக்கிங் பண்ணக்கூடாது. ஓ, பாவம், எந்த ஒரு பாவம் கண்களே, சிந்தனையிலே, எண்ணங்களே, கிரிகளிலே, வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவம் என்னை அணுகிடக்கூடாது. பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை தாரும், பாவத்தை மேற்கொள்கிற கிருபை தாரும், பாவத்தை மேற்கொள்கிற அபிஷேகத்தை தாரும். ஓ, பாவத்திலே நாங்கள் மூழ்கி போகாதபடி, பாவத்தை இழுத்து கொள்ளாதபடி, பாவத்தை மேற்கொள்கிற கிருபை, பரிசுத்தாவின் வல்லமை தாரும். பரிசுத்தாவின் அதிகாரத்தால் நிரப்பும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பும். ஓ தகப்பனே, நாங்கள் தள்ளாடி விழுந்து போகாதபடி, நாங்கள் ஸ்திரமாய் பலமாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை கைப்பிடித்து நடத்தும், கடைசி வரைக்கும் மோட நடக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கட்டுத்தாரும். பாவம் செய்யாதபடி, கோபம் கொள்ளாதபடி, ஒருவேளை கோபம் கொண்டாலும் அந்த எரிச்சல் சாயங்காலக்குள்ளே தனிந்து போக கிருபை தார். வழி நடத்தும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. பவுல் மூலமாய் பேசின வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்க சபைக்கு கட்டுக் கொடுக்க கிருபை கொடுத்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.